இங்க இயேசு ஜீவனையே கொடுத்தார். மூன்றாம் நாள் ஜீவனை என்ன செஞ்சார்? பெற்றுக்கொண்டார். ஹalleluya. அவர் கரங்களிலே இயேசு சிலுவையிலே பிதாவின் கரங்களை தன் ஆவியை ஒப்பு கொடுத்ததுனாலே மூன்றாம் நாள் என்ன திரும்ப செஞ்சிட்டார்? அந்த சரீரத்துக்குள்ளே ஆவி வந்தது. அவர் என்ன செஞ்சார்? அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார், அவர் உயிர் தெழுந்தார். ஹalleluya. அப்ப இருந்து என்ன தெரியுது? நான் பிதாவிடத்தில் ஏதோ கொடுக்கிறதுனாலே அவர் என்ன செய்யறார்? என் மேலே வாசிங்க வசனம். நான் ஜீவனை மறுபடியும் பெற்றுக் கொள்ளும்படியாக அதை கொடுக்கிறபடினாலே எங்க கொடுத்தாருப்போம்? பிதாவின் கரங்களிலே கொடுத்தார், அவர் கைகளிலே கொடுத்தார். நான் என்ன செய்யறேன்? நான் என் ஜீவனை அடைந்து கொள்ளும்படியாக பிதாவின் கரங்களை என்ன செய்யறேன்? கொடுக்கிறபடியாக தேவன் என்ன செய்யறார்? அன்பா இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா